Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 21/11/2024. இந்த வீடியோவை நைட் ஒரு 8:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போது MCC அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து மோஸ்ட் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஏற்கனவே கொடுத்துருந்த சீட் மேட்ரிக்ஸ் போக கூடுதலாக ஒரு 8 MBBS இடங்களும் ஒரு BDS இடங்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. எந்தெந்த கல்லூரி அப்படிங்கிறத பார்த்தரலாம். இப்போது இந்த 9 சீட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது எந்தெந்த கல்லூரி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இப்போது MCC ஆல் இண்டியா கோட்டா கண்டக்ட் பண்ணுற இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு ஒரு 8+1 9 மருத்துவ இடங்கள் எந்தெந்த கல்லூரியில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இதுதான் இன்னைக்கு, அதாவது 21/11/2024 நைட்டு ஒரு 7 o'clock மேலே வந்த நோட்டிஃபிகேஷன். ஒரு 9 காலி இடங்கள். த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆஃப் DGHS has received the information from the following institutes to add the following seats as per the court direction or other issues in the seat matrix of special stay round of UG counseling 2024. இது பார்த்தீங்கன்னா சிம்போசிஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபார் உமன் புனேல ஒரு MBBS இடம் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டுள்ளது ஓப்பன் கேட்டகரியில். இது நீங்கள் ஏற்கனவே இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். இது ஃபார் உமன். அடுத்தது இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் SUM புவனேஸ்வர், இதுலேயும் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரியில் ஆட் ஆகிருக்குது. இன்ஸ்டிடியூட்னுடைய கோட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க, 200374. மேலே பூனேயில் இருக்கிற அந்த உமன் காலேஜ் பார்த்தீங்கன்னா 200527. அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மசிலிப்பட்டினம், இதில் ஒரு MBBS சீட் அப்படிங்கிறது SC கேட்டகரிக்கு ஆட் ஆகிருக்குது, 200673. அடுத்தது மானவ் ரச்சனா டென்டல் காலேஜ் ஃபரிதாபாத், இதில் ஒரு BDS சீட்டு ஜென்ரல் கேட்டகரியில் ஆட் ஆகிருக்குது, 200487. அடுத்தது ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் பார்தா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு MBBS சீட் ஓப்பன் கேட்டகரியில் ஆட் ஆகிருக்குது, 200364 அப்படின்றது இன்ஸ்டிடியூட்னுடைய கோட் நம்பர். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் போரூர் தமிழ்நாடு சென்னை, இதில் ஒரு MBBS சீட்டு ஓப்பன் கேட்டகரியில் ஆட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு இந்த கல்லூரியில் இடம் வேணும் அப்படின்றவங்க ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு நீங்கள் கூடுதலான அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கட்டியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் ஏற்கனவே நான் போட்டுட்டேன் சார், இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி போட்டுட்டேன்னா இப்போது எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கல்லூரியை ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். 200396 ஒரு MBBS சீட்டு தமிழ்நாட்டில் உள்ள சென்னை ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் போரூர் ஒரு MBBS சீட் ஓப்பன் கேட்டகரியில் ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தத்தா மகே மெடிக்கல் காலேஜ் நாக்பூர், அதில் ஒரு MBBS சீட்டு ஓப்பன் கேட்டகரியில் ஆட் ஆகிருக்குது, 200525. அடுத்தது மறுபடியும் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை, இதில் ஓப்பன் கேட்டகரியில் ஒரு சீட்டு, மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 2மே கொடுத்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு MBBS சீட் ஆடட் இன் ஓப்பன் கேட்டகரி, இங்கேயும் ஒரு MBBS சீட் ஆடட் இன் ஓப்பன் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 MBBS சீட்டு தமிழ்நாட்டில் சென்னையில் ஆட் ஆகிருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இப்போ போய் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரி, இதில் உங்களுக்கு ஒரு MBBS சீட்டு ஓப்பன் கேட்டகரியில் ஆட் ஆகிருக்குது, 200379.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு ஓபிசி கேட்டகரியில் காலேஜ் ஆஃப் நர்சிங் வாரணாசி 200547 இன்ஸ்டிடியூட்டினுடைய கோடு, அதுலேயும் ஒரு சீட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. அப்போ டோட்டலாக பார்க்கும்போது 8 எம்பிபிஎஸ் சீட்டு, ஒரு பிடிஎஸ் சீட்டு, ஒரு பிஎஸ்சி நர்சிங் சீட்டு, டோட்டலாக 10 சீட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. இந்த கேண்டிடேட்ஸ் கேன் நவ் ஃபில் த சாய்ஸ் above seats for special stay vacancy round of UG counseling 2024. அப்போ இந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது இங்கே சீட்டு கிடச்சா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்றவங்க ஏற்கனவே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எடிட் பண்ணி சாய்ஸஸை ஆட் பண்ணிக்கலாம். போஸ்டர் டேட்டு பார்த்தீங்கன்னா 21/11/2024. இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதையும் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். பேமெண்ட்டுக்கான இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு பேமெண்ட்டுக்கான டைம் அப்படிங்கிறது இன்று 21/11/2024 மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. அதாவது ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய கேட்டகரிக்கு 5K, அதாவது 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ், இல்லை 10,000 ரூபாய் ஃபார் கவர்மெண்ட் காலேஜுக்கு உங்களுடைய கேட்டகரி கேட்டார் போல் கட்டியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு வேணும் அப்படின்றவங்க கூடுதலாக 50,000 ரூபாய் கட்ட வேண்டும். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் 2 lakhs கட்டியிருந்தீங்க அப்படின்னா இப்போது இது வரைக்கும் சீட் கிடைக்காதவங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் எனக்கு சீட் கிடைக்கல, ஆனால் ஆல்ரெடி 2 lakhs கட்டியிருக்கிறேன் அப்படின்றவங்க அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டு 3 lakhs அப்படிங்கிறது கட்டணும். அதுவும் கட்டுறதுக்கான டைம் 21/11/2024 இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நாளை காலை 22/11/2024 காலை 10 மணி வரை கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த கூடுதலாக வந்திருக்கிற இந்த 9 கல்லூரியை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஈவினிங் என்னால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்க திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய யூசர் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு, அதாவது உங்களுடைய நீட் ரோல் நம்பரையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்து உங்களுக்கு ஓடிபி வந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். யாராவது என்னால் பேமெண்ட் பண்ண முடியல, இல்லை இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா 6 மணியுடன் அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த 10 சீட்டு ஆட் பண்ணினதுனால திரும்பவும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஓடிபி கொடுத்து நீங்கள் திரும்பவும் பேமெண்ட் கட்ட முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.